மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 153. என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும். யோவான் 17:23. இது எப்படி ஆகும் என்று வியப்பில் நாம் கேட்கலாம். ஆனால் நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டுள்ளோம். மேலும் நம்முடைய பூமிக்குரிய சரீரம் எவ்வளவுதான் பரிபூர்ணமற்றதாயும் இருந்தாலும் இருதயங்களை ஆராய வல்லவரின் பார்வைக்கு முன் நம்முடைய இருதயங்கள் பூர்ணமாய் இருக்கின்றது. மேலும் அவர் நம்மை பரிபூர்ண இருதயம் உடையவர்களாய், பரிபூரண நோக்கம் மற்றும் எண்ணம் உடையவர்களாய், நம்முடைய பரிபூர்ணமற்ற மாம்சத்தின் குறைவுகளையும் பலவீனங்களையும் நாம் மேற்கொள்ள முயற்சித்தும் கஷ்டப்பட்டும் அவருடைய சித்தத்தையே நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியான முயற்சியுடனும் விழுந்து போன நிலைமையிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்வதற்காக அவர் கொடுத்த முன்னேற்பாடுகளில் தம்முடைய தாழ்மையுடனும் நாம் நம்பிக்கை கொண்டிருப்பதை அவர் பார்க்கையில் அவருடைய அன்பிற்கு பாத்திரமாய் இருக்கும் விஷயங்களை நம்மில் தேவன் அடையாளம் கண்டுகொள்கிறார். ஆகவே தான் நம்முடைய இருதயம் கர்த்தராகிய இயேசு பிதா தம்முடைய குமாரனிடம் அன்பாய் இருந்தது போன்று நம் மேலும் அன்பாய் இருக்கின்றார் என்றார் என்பதே. ஆமென்.